இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒருமுறை வரவேற்கின்றோம். நீங்கள் கிருஷி சௌபாலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாட்டின் புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் எங்களுடன் இருக்கிறார்கள். இதனுடன் தொலைதூர இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்கள் விவசாய சகோதர சகோதரிகள் இந்த சௌபாலின் ஒரு பகுதியாகவே அவர்கள் மாறிவிட்டிருக்கிறார்கள். இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை வரவேற்கின்றோம். பயிர் தேர்வு பற்றி நாங்கள் பேசினோம். விவாதிக்கப்பட வேண்டிய இன்னும் பல முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன. உங்களிடம் கேள்விகள் இருக்கும், அவற்றுக்கு நாங்கள் பதிலளிக்கின்றோம். ஆனால் அதற்கு முன் சம்பாகால பயிர்கள் பற்றிய எங்களுடைய சிறப்பு ரிப்போர்ட். சம்பாகால பருவம் வயலை முறையாக தயாரிப்பதன் மூலம் தொடங்குகிறது. பருவ மழையின் முதல் துளியுடன் விவசாயிகள் தங்கள் கலப்பை, டிராக்டர் மற்றும் விதைகளுடன் தயாராக உள்ளனர். மண்ணை உழுது, ஈரப்பதத்தை பராமரித்து மற்றும் சரியான நேரத்தில் விதைத்தல் ஆகியவை சாகுபடியின் முதல் மந்திரமாகும். சம்பாகால பயிர்கள் இந்தியாவின் உணவு பாதுகாப்பின் அடிப்படையாகும். ஏனெனில் அவை நாட்டின் மொத்த உணவு தானிய உற்பத்தியில் சுமார் 50% வழங்குகின்றன. 2023-24 மொத்த உணவு தானியங்கள் 3322.98 லட்சம் டன்கள், மக்காச்சோளம் 248.11 லட்சம் டன்கள், பருப்பு வகைகள் 260.58 லட்சம் டன்கள், எண்ணெய் வித்துக்கள் 413.55 லட்சம் டன்கள். நெல் இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படும் சம்பாகால பயிராகும். இது மொத்த உணவு தானிய உற்பத்தியில் 40%த்திற்கும் அதிகமாக பங்களிப்பு செய்கின்றது. மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா போன்ற மாநிலங்களில் இது மிக முக்கியமானது. சம்பாகால பயிர்களின் மிகப்பெரிய எதிரிகள் பூச்சிகள் மற்றும் நோய்கள். கடந்த சில ஆண்டுகளில் பருத்தி சாகுபடிக்கு இளஞ்சிவப்பு காய்ப்புழு மற்றும் வெள்ளை ஈக்கள் அதிக சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. நெல்லில் குலை நோய் மற்றும் மக்காச்சோளத்தில் துண்டு தலைப்பான் ஆகியவையும் பொதுவான பிரச்சனைகளாகும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், சரியான முறைகள் மூலம் இவற்றை தடுக்கலாம். சம்பாகால பயிர்களின் உற்பத்தி பதிவை பார்த்தால் கடந்த சில ஆண்டுகளில் சம்பாகால பயிர்களின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்துள்ளது. இது சிறந்த பருவமழை, நல்ல விதைகள் மற்றும் அரசாங்க திட்டத்தின் விளைவாகும். விதைத்த பிறகு விவசாயிகள் தங்கள் உற்பத்தியை அதிகரிக்கவும் வருமானத்தை அதிகரிக்கவும் என்னென்ன நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்த விவாதம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. மண் தொடர்பான ஒரு கேள்வி என்பது எழுகின்றது. மண் ஆரோக்கியம் என்று நாம் அழைக்கும் இந்த மண்ணின் ஆரோக்கியம் என்பது புறக்கணிக்கப்படுகின்றது. அதன் விளைவு என்னவாக இருக்கின்றது? விவசாயிகள் எதனை மனதில் கொள்ள வேண்டும்? இதன் தாக்கம் என்ன என்பதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? மண் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே மண்ணில் என்ன உரம் இருந்தாலும் அது செடி மற்றும் பயிரின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. ஆனால் சில விவசாயிகளின் மண்ணில் அது அவர்களின் வயல்களில் அதிகமாகவும் குறைவாகவும் உள்ளது. அதனால்தான் எந்த சோதனைகள் செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். மண் சுகாதார அட்டை. மனிதர்களுக்கு ஆரோக்கியம் மிக முக்கியமானது. மண் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதன் வலிமை என்ன? அதற்கேற்ப உரங்களை பயன்படுத்த வேண்டும். ஆனால் பெரும்பாலும் இதுதான் நடக்கும். இந்த சோதனை இல்லாமல் நாம் நிறைய நைட்ரஜன், யூரியாவை பயன்படுத்துகிறோம். அதனுடன் பாஸ்பரஸையும் பயன்படுத்துகிறோம். இது மிகவும் முக்கியமானது. மண்ணில் பொட்டாசியம் கிட்டத்தட்ட சமமாக உள்ளது. அதில் சில பயிர்களில் தேவைக்கேற்ப பொட்டாசியத்தை சேர்க்க வேண்டும். சில பயிர்களில் இது அதிகமாக தேவைப்படுகிறது. அதனுடன் நைட்ரஜன், பாஸ்பரஸ் என்று பொருள்படும் உரம் பொட்டாசியம் மட்டுமல்ல, இது ஒரு நுண்ணூட்டச்சத்துமாகும். ஜிங்க், இரும்பு, போரான் ஆகியவையும் உள்ளன. எனவே சோதனைக்கு பிறகு அது தேவைக்கு அதிகமாக இருக்கலாம். அதை குறைத்து நுண்ணிய மரபணுகளுக்கு கவனம் செலுத்துவதன் மூலம் ஊட்டச்சத்து மற்றும் பயிர் முழுமையாக சமநிலையில் இருக்கும். நமது மகசூலும் அதிகரிக்கும். அதனுடன் ஊட்டச்சத்தும் அதிகரிக்கும். உரத்தில் உள்ள ஊட்டச்சத்தும் இருக்கும். நாம் உண்ணும் பழங்களில் உள்ள ஊட்டச்சத்தும் அரிசியிலும் உள்ளது. டாக்டர் தேபாஷிஷ் மண்டல் அவர்களே, மண்வள அட்டை அதை எவ்வாறு பயன்படுத்துவது, உரங்களை பொறுத்தவரை சீரான முறையில் உரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து ஒரு கேள்வி இருக்கின்றது. பல விவசாயிகளின் கேள்விகளுக்கு நீங்கள் இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும். பாருங்க, மண்வள அட்டை என்பது மிக முக்கியமான பாடமாகும். இந்தியாவில் இதுவரை சுமார் 22 கோடி மண்வள அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மண்வள அட்டையை பற்றி நன்கு அறிந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் மண்வள அட்டையை பார்த்தால் pH, EC, கிடைக்கும் கரிம கார்பனின் அளவு, கிடைக்கும் நைட்ரோஜன், கிடைக்கும் பாஸ்பரஸ்,
கிடைக்கும் பொட்டாசியம், கிடைக்கும் ஜிங்க், இரும்பு, தாமிரம், மேங்கனீஸ், போரான் மற்றும் கிடைக்கும் சல்ஃபர் போன்ற அளவுருக்கள் என்று அழைக்கப்படும் சுமார் 12 அளவுருக்கள் பற்றிய தகவல்களை பெறுவீர்கள். இந்த 12 அளவுருக்கள் பற்றிய தகவல்களை நீங்கள் அதில் பெறலாம். எனவே இதன்படி நீங்கள் எந்த பயிரை எடுத்தாலும் நல்ல மகசூல் பெறுவதற்கு அதற்கான தேவை என்னவாக இருந்தாலும் இந்த விவசாய நிலத்தில் எந்த பயிரை எடுக்கப் போகிறோம், ஏனென்றால் வெவ்வேறு பயிர்களுக்கான தேவை வேறுபட்டது. நாம் உற்பத்தி திறனை நிர்வகிக்க வேண்டும். எனவே உங்கள் செலவும் அதற்கேற்ப குறைக்கப்படும், மேலும் மகசூல் நன்றாக இருக்கும். இரண்டாவதாக, சுற்றுச்சூழலில் ஏற்படும் எதிர்மறை தாக்கமும் மிக குறைவாக இருக்கும். இப்போது நாம் முன்னோக்கி செல்வோம். எங்களுடன் சில விவசாய சகோதரர்கள் இருக்கிறார்கள். விவசாயி விஜேந்திரா எங்களுடன் இருக்கின்றார். நீங்கள் உங்கள் கேள்வி கேட்கலாம். என்னவென்று சொன்னால், நாங்கள் யூரியா மற்றும் டிஏபி பயன்படுத்துகிறோம். ஆனால் காரிஃப் பயிரின் சிறந்த மகசூலுக்கு எந்த உரங்களை பயன்படுத்த வேண்டும்? பாருங்க, மண்ணில் யூரியா மற்றும் டிஏபி சேர்ப்பது அவ்வளவு நல்லதல்ல. ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் உரமிடுதலுக்கு வரும்பொழுது யூரியா மற்றும் டிஏபியை பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் யூரியாவில் சுமார் 46% நைட்ரஜன் உள்ளது மற்றும் டிஏபியில் 16% நைட்ரஜன் மற்றும் 46% பாஸ்பரஸ் உள்ளது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் விவசாயத்தை முறையாக செய்து சிறந்த மகசூலை பெற நீங்கள் 17 அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களுக்கு கவனம் செலுத்தல் வேண்டும். நீங்கள் 2 ஊட்டச்சத்துக்களில் மட்டும் கவனம் செலுத்தவே கூடாது. இதை தவிர நீங்கள் சுமார் 15 ஊட்டச்சத்துக்களை சேர்க்க வேண்டும். எனவே அவற்றை சேர்க்க நீங்கள் வெவ்வேறு வழிகளை பயன்படுத்த வேண்டும். நான் மிக சுருக்கமாக விளக்க விரும்பினால், கரிம வேளாண்மை மற்றும் உங்களிடம் உள்ள உரம், மாட்டு சாண உரம், பசுந்தலை உரம் போன்ற கரிம வளங்களுடன் நீங்கள் பொருத்தமான அளவில் ரசாயனங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நான் சொல்ல முடியும். எனவே உங்கள் மண்ணின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மகசூல் நன்றாக இருக்கும், சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளையும் சிறிது குறைக்க நீங்கள் சமநிலையை பராமரிக்க வேண்டும். நீங்கள் சமச்சீர் உரங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நைட்ரோஜன் மற்றும் பாஸ்பரஸை மட்டும் பயன்படுத்தவே கூடாது. இதனால் உங்கள் மண் சமநிலையற்றதாகிறது. இதை நாம் ஏற்றத்தாழ்வு என்று அழைக்கிறோம். இம்பேலன்ஸ் என்று சொல்கிறார்கள். உங்கள் கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றோம். சுரேஷ் ஆர்யா எங்களுடன் இணைந்திருக்கிறார், ஒரு விவசாயி. இந்த சமகால பயிரில் எப்போது, எவ்வளவு, எந்த முறையில் நைட்ரஜனை சீரான முறையில் பயன்படுத்தணும்? நமது மண்ணோட நிலை மற்றும் அதில் கிடைக்கும் ரசாயன ஊட்டச்சத்துக்களின் அடிப்படையில் ஊட்டச்சத்து மேலாண்மையை மேற்கொள்வது ரொம்பவே முக்கியமான விஷயம். இது ரொம்பவே நல்லது. இதனுடன் நைட்ரஜனை பொறுத்தவரை மற்றொரு விஷயம் என்னென்னா, பல நேரங்களில் என்ன நடக்குது என்பது, ஆரம்ப கட்டத்திலேயே அதிகமான நைட்ரஜனை பயன்படுத்துகிறோம். நைட்ரஜனுக்கு யூரியாவை பயன்படுத்துவது போல் சுமார் 15 முதல் 20 நாட்களில் நைட்ரஜனின் கிடைக்கும் தன்மையில் பெரும்பாலானவை இழக்கப்பட்டு, அது பெரும்பாலானவை பார்த்தீங்கன்னா காற்றில் அது போயிடுது. லித்திய மூலம் நிலத்திற்கு சென்று அது இழக்கப்படுது. இந்த நேரத்தில் நாட்டில் 40% நைட்ரஜன் பயன்பாடு திறன் குறைவாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நாம் 100 கிலோ யூரியாவை பார்த்தா 60 கிலோ தாவரங்களை சென்றடையவே இல்லை, அது அப்படியே வீணாகிடுது. எனவே யூரியாவை நல்ல முறையில் பயன்படுத்தினா, அதை பிரித்து ஹைட்ரஜனை பயன்படுத்தினா நமக்கு நன்மை கிடைக்கும். இது தவிர விவசாயிகள் லீவ் கலர் சார்ட் பார்த்துருப்பார்கள்னு நினைக்கிறேன். இது ரொம்ப எளிமையான சாதனம், அதை பயன்படுத்தணும். லீவ் கலர் சார்ட்டின் மூலம் நைட்ரஜன் பயன்பாட்டின் செயல்திறனை அதிகரிக்க முடியும். இது தவிர கிரீன் சீகர் அடிப்படையிலான, சென்சார் அடிப்படையிலான தொழில்நுட்பங்கள் இப்போலாம் வருது. அவற்றில் நம்ம கவனம் செலுத்தினா நமக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தொழில்நுட்பங்கள் இப்போ நிறைய இருக்குது. அதன் அடிப்படையில் நைட்ரஜனை பயன்படுத்தினா நிச்சயமாக நைட்ரஜனில் இருந்து நல்ல பலனும் லாபமும் கிடைக்கும். உங்களுக்கு இழப்புகள் குறைவாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக பார்த்தா அடிப்படையில் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நமக்கு சீரான ஊட்டச்சத்து மேலாண்மை தேவை. இதற்காக கரிம உரங்களுடன் ரசாயனங்களையும் சமச்சீரான முறையில் பயன்படுத்தினா நல்ல லாபத்தையும் மகசூலையும் பெற முடியும். மற்றொரு விவசாயி எங்களுடன் இருக்கிறார். சத்யவான் அவர்களே, உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேளுங்கள். நேரடி நெல் விதைப்புக்கு எந்த நேரம் ஏற்றதாக இருக்கும்? மேலும் டிஎஸ்ஆரில் எவ்வளவு விதை தேவைப்படும்? மேலும் பூச்சிகள் மற்றும் களைகளை எவ்வாறு அகற்ற முடியும்? இதன் கூடவே அதன் நன்மைகள் என்ன? நாங்கள் 2 வழிகளில் நேரடி விதைப்பு செய்கிறோம். ஒன்று ட்ரை டிஎஸ்ஆர் என்றும் மற்றொன்று
வெட் டிஎஸ்ஆர் என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் வெட் டிஎஸ்ஆர் எங்கள் பகுதிக்கு ஏற்றதல்ல, ஏனெனில் இங்கு அதிக தண்ணீர் இல்லை. பெரும்பாலும் ஹரியானா, பஞ்சாப் மற்றும் உங்கள் டெல்லி என்சிஆரில் ட்ரை டிஎஸ்ஆர் மிகவும் பொருத்தமானது. ட்ரை டிஎஸ்ஆரிலும் நாங்கள் 2 வழிகளை செய்கிறோம். ஒன்று தர்பதர் என்று அழைக்கப்படுகிறது. இதில் முதலில் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது, பின்னர் தயாரிப்புக்கு பிறகு 1 வாரம் கழித்து விதைக்கிறோம். இரண்டாவது, விதைத்த உடனேயே தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். எனவே டிஎஸ்ஆரின் மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னவென்றால், நாம் நடவு செய்வது போன்ற நடவுகளை செய்யும் பொழுது, நெல் நடும் பொழுது அந்த தண்ணீரே உங்கள் களைக்கொல்லியாக செயல்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் நீங்கள் தண்ணீர் 1 வாரம், அந்த 1 வாரம் 17 நாட்கள் இருக்கும். எனவே அதில் களைகள் வராது. ஆனால் நேரடி விதைப்பில் மிகப்பெரிய பிரச்சனைகளை, எனவே இதற்காக பூசா நிறுவனம் 2 வகைகளை உருவாக்கியுள்ளது. இதில் இமாசட்டாய்வர் என்ற களைக்கொல்லி உள்ளது. இது அதை பொறுத்து கொள்ளும். ஆனால் நெல் நட்ட பிறகு களைகள் வராது. நீங்கள் இமாசட்டாஃபயர் தெளித்தால் இப்படி இருக்கும். பூசா பாஸ்மதி 1500, பூசா பாஸ்மதி 1509. இதை நாங்கள் பூசா பாஸ்மதி 1985 மேம்படுத்தியுள்ளோம். மற்றும் பூசா பாஸ்மதி 1121, இதை நாங்கள் பூசா பாஸ்மதி 1979 மேம்படுத்தியுள்ளோம். இமாசட்டாஃபயரை பொறுத்து கொள்ளும் தன்மை கொண்டவை. எனவே நீங்கள் இந்த 2 வகைகளையும் நடலாம். இதற்கு பிறகு நீங்கள் எவ்வளவு உரம் கொடுப்பீர்கள் என்பது பற்றி பேசலாம். இதில் உரத்தின் அளவு 50 கிலோ டிஏபி, 30-40 எம்ஓபி மற்றும் 10 கிலோ ஜிங்க் ஆகும். விதைப்பதற்கு முன் நீங்கள் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை நேர்த்திக்கு பாவிஸ்டின் கரைசலை உருவாக்கி அதனுடன் 20 கிராம் பாவிஸ்டினை 10 லிட்டர் தண்ணீரில் கலக்க வேண்டும். 2 கிராம் ஸ்ட்ரெப்டோமைசின் சேர்க்க வேண்டும். பின்னர் விதை நேர்த்திக்கு 8 கிலோ விதைகளை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகு நிழலில் சிறிது உலர்த்தவும், பின்னர் விதைக்கவும். இதற்கு பிறகு விதைத்த உடனேயே எந்த களைக்கொல்லியையும் சேர்க்க வேண்டாம். 42 மணி நேரத்திற்கு பிறகு பெட்டிமெத்தலின் என்ற களைக்கொல்லி உள்ளது. இது முன்கூட்டிய வளரும் தன்மை கொண்டது. 1200 முதல் 1500 மில்லி எடுத்து 250 லிட்டர் தண்ணீரில் போட்டு பயன்படுத்தவும். எனவே இதில் என்ன நடக்கிறது என்றால், உங்களிடம் உள்ள எந்த களைகளும் அதில் வரவே வராது. இதற்கு பிறகு நேரடி விதைப்பை பாருங்கள். எங்களிடம் 3 நன்மைகள் உள்ளன. அவற்றில் ஒன்று மிகப்பெரிய நன்மை, நீர் சேமிப்பு. இது 30 முதல் 35% தண்ணீரை சேமிக்கிறது. இரண்டாவது நன்மை என்னவென்றால், நாங்கள் நடவு செய்கிறோம். பணத்தின் அடிப்படையில் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 4500 முதல் 5000 வரை செலவாகிறது. எனவே இது நேரடி விதைப்புக்கான உங்கள் செலவு. லாபம் இருக்கும், உழைப்பு சேமிக்கப்படும். மூன்றாவது நன்மை நமது நீர் மற்றும் காற்றுக்கு. ஏனெனில் இது நாம் எதை முதலீடு செய்தாலும் மீத்தேன், கிரீன்ஹவுஸ் வாயு வெளியேற்றம் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் டிஎஸ்ஆரில் உங்கள் உமிழ்வு 35%க்கும் குறைவாக உள்ளது. எனவே காலநிலைக்கும் நன்மை உண்டு. எனவே நேரடி விதைப்பு விவசாயிகளுக்கும் காலநிலைக்கும் மிகவும் நன்மை பயக்கும். எனவே நேரடி விதைப்பு என்பது விவசாயத்தில் ஒரு புரட்சிகரமான ஒரு செயல்முறையாக இருக்கின்றது. அதை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் விளைச்சலை நீங்கள் அதிகரிக்கலாம். மேலும் மீண்டும் மீண்டும் குறிப்பிடக்கூடிய இயற்கைக்கும் குறைவான தீங்கு விளைவிக்கும் பப்ளு என்ற ஒரு விவசாயி இருக்கின்றார். அவர் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சில வறண்ட பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது. எனவே நீர் மேலாண்மை சிறப்பாக இருப்பதற்கும் குறைந்த நீரில் பயிர்கள் அதிகமாக வளர்வதற்கும் சில நுட்பங்களை சொல்லுங்க. நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்தியாவில் மழைப்பொழிவு மிகவும் நன்றாக உள்ளது. இது வெவ்வேறு நேரங்களில் கொஞ்சம் அதிகமாகவே நிகழ்கிறது. ஆனால் மக்களுக்கு நல்ல அதிக அளவில் கிடைக்கிறது. எனவே தற்போதுள்ளதைப் போலவே சேமிப்பு திறனையும் வலுப்படுத்த வேண்டும். எனவே சேமிப்பு திறனை அதிகரிக்க அமிர்த சரோவர் யோஜனா 2022 முதல் இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது. இதன் கீழ் நாங்கள் சேமிப்பு திறன் 68,000க்கும் அதிகமாக அதிகரித்துள்ளோம். புதிய கட்டமைப்புகளை கட்டியுள்ளோம் அல்லது புதுப்பித்து தூர்வாரியுள்ளோம். மேலும் சேமிப்பு திறனை மிகச் சிறப்பாக அதிகரித்துள்ளோம். மேலும் கால்வாய்களில் அதிக இழப்பு இருப்பதால்
அழுத்தப்பட்ட குழாய் நீர்ப்பாசன முறையை இன்னும் அதிகரிக்க வேண்டும். எனவே PPI அமைப்பு அதற்கு வேலை செய்கிறது. அதற்காகவும் நாங்கள் IARIயின் தரநிலைகளுக்கு உதவுகிறோம். இரண்டாவதாக, ஒருங்கிணைந்த சொட்டுநீர் மல்ச் முறை மூலம் விவசாய சகோதரர்களை கலை கட்டுப்படுத்தலாம். செயல்பாட்டு இழப்புகளும் குறைக்கப்படுகின்றன. இதில் எங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்துள்ளன. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். விவசாய சகோதரர்கள் அதற்காகவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். முக்கியமாக இது வறட்சி சூழ்நிலையில் உள்ளது. நீங்கள் நிலத்தடி நீர் அளவை அதிகரிக்க விரும்பினால் அடல் புஜல் திட்டம் உங்களுக்கு மிகவும் உதவுகிறது. ஏனெனில் புந்தேல்கண்ட் மற்றும் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் திட்டத்தில் நாங்கள் மிகச்சிறந்த பலன்களை பெற்றுள்ளோம். இதில் உள்ள ஒவ்வொரு பண்ணைக்கும் தண்ணீர் வழங்குவதன் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளில் எங்கள் நீர்ப்பாசன பகுதி மிகச்சிறந்த சதவிகிதம் அடைந்துள்ளது. எங்கும் செல்ல வேண்டாம். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்கின்றோம். அதற்கு பிறகு காலநிலை மாற்றம், பூச்சி நோய் மேலாண்மை மற்றும் அதை எவ்வாறு கையாள்வது என்பதை பற்றி நாம் பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் திரும்பி வருகின்றோம். எங்கும் செல்ல வேண்டாம்.